ஸோ இந்த நாளுக்குரிய தலைப்பாக நான் எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா, எதிர்ப்புகளின் நடுவே சுவிசேஷ ஊழியம். எதிர்ப்புகளின் நடுவே சுவிசேஷ ஊழியம். இன்றைய இந்திய சூழ்நிலை இல்லைங்களா, டுடேஸ் இந்தியன் கான்டெக்ஸ்ட் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய இந்திய கிறிஸ்தவம், இந்தியன் கிறிஸ்டியானிட்டி பல்வேறு விதமான எதிர்ப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. வட இந்தியா பகுதிகளிலே பல திருச்சபைகள் மூடப்பட்டிருக்கின்றன. பல ஊழியக்காரர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். பல கிறிஸ்தவர்கள் வெளிப்படையாக தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியாத ஒரு இக்கட்டுக்குள் வட இந்திய சபைகள் இருக்கின்றன. தென்னிந்திய சபைகளை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் நமக்கு இன்னும் உருவாகவில்லை என்றாலும் அங்கங்கே நாம் சில எதிர்ப்புகளையும் சில தடைகளையும் சில போராட்டங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பின் சூழ்நிலைகள் நடுவிலே நான் எப்படி இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்வது என்று நாம் இந்த நாளில் அறிந்து கொள்ளப் போகிறோம். கிறிஸ்தவத்திற்கான இந்த எதிர்ப்பு என்பது இன்று நேற்று நடப்பதில்லை. கிறிஸ்தவம் உருவான நாளிலிருந்தே, இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்த அந்த காலத்திலிருந்தே எதிர்ப்பு என்பது திருச்சபைக்கு விரோதமாக இருந்து கொண்டே இருக்கிறது. பல விதங்களில் இருந்து கொண்டிருக்கிறது, பல ரூபங்களில் இருந்து கொண்டிருக்கிறது, பல்வேறு நிலைகளில் இந்த எதிர்ப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மதம் என்ற அடிப்படையில், ரிலிஜன் என்ற அந்த கான்டெக்ஸ்டில் உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களுமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவைகள் சில எதிர்ப்புகளுக்கு உள்ளாக சென்றிருக்கின்றன என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஒரு உதாரணத்திற்கு புத்த மதத்தை நாம் எடுத்துக்கொண்டால், ஜைன மதத்தை எடுத்துக்கொண்டால், அது இந்தியாவில் தோன்றிய மதங்கள். ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலே இந்த மதங்கள் எப்படி கிறிஸ்தவத்தையும் இஸ்லாமிய மதத்தையும் சிறுபான்மை மதம் என்று சொல்லுகிறோமோ அதை போல ஜைனமும் பௌத்தமும் சிறுபான்மை மதமாகத்தான் கருதப்படுகிறது. ஆனால் ஒரு காலத்தில் இந்தியா முழுவதுமே புத்தம் பரவி இருந்தது. மன்னர் அசோகருடைய காலகட்டத்தில் இந்திய தேசத்தினுடைய அவருடைய ஆட்சி காலத்தில் புத்த மதம் ஒரு பெரும்பான்மை மதமாக இருந்தது என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த மதம் கூட ஒரு காலகட்டத்தில், குறிப்பாக கிபி 12ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ஒரு சில எதிர்ப்புகளுக்கு உள்ளாக சென்றது. கழுமரத்தில் ஏற்றப்பட்டு புத்த துறவிகள் கொலை செய்யப்பட்டார்கள். இரத்த சாட்சிகளாக பல புத்த துறவிகள் மரித்திருக்கிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது இந்த கிறிஸ்தவம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களுமே ஏதோ ஒரு வித எதிர்ப்புகளுக்குள்ளே சென்றிருக்கின்றன, உபத்திரவங்களை சந்தித்திருக்கின்றன, பாடுகளுக்குள்ளே கடந்து போயிருக்கின்றன என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஆனால் கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் இது இன்றைக்கு வரைக்கும் உலக அளவிலே எல்லா நாடுகளிலும் பரவலாகவே ஒரு எதிர்ப்பை, ஒரு உபத்திரவத்தை சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு மார்க்கமாக, மதமாக இது இருக்கிறது. இதை நாம் இப்படியும் சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ வார் பிட்வீன் குட் அண்ட் ஈவில். அதாவது நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலே நடக்கக்கூடிய ஒரு போராக இதை நாம் கருதலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாக இந்த மண் பூமிக்குள்ளாக பாவம் நுழைந்த வேளையில் அந்த பாவத்தின் காரணமாக காயின் ஆபேல் என்ற இருவருக்கும் நடுவிலே ஒரு விரோதம் உருவானதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி காயின் ஆபேலை கொலை செய்த சம்பவத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து எழுதுகிற பொழுது இன்னொரு விதத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் இடையில இருந்த ஒரு போராட்டத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது அங்கே இப்படி சொல்றாரு, ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது
துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதாவது பவுலுடைய நாட்களில் திருச்சபையானது உபத்திரவத்தை சந்திக்கிறது. குறிப்பாக யூத மதத்தை சார்ந்தவர்களால், யூத மதத்தை பின்பற்றக்கூடிய இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களாலே கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுவதை குறிப்பிட்டு பவுல் இங்கே எழுதுகிற பொழுது அப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, மாம்சத்தின்படி பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவனை துன்பப்படுத்தினான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் ஆதியாகமத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அப்படி இஸ்மவேல் ஈசாக்கை அப்படி என்ன துன்பப்படுத்தினான் என்று நாம் பார்க்கும் பொழுது அங்கே அப்படி ஒரு துன்பம் சொல்லப்பட்டதாக இருக்காது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே சாராள் சொல்றாங்க, பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணை அவன் மகனையும் புறம்பே தள்ளும். பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? 21ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் இஸ்மவேல் ஈசாக்கை பரியாசம் பண்ணினான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பவுல் அதை எழுதுகிற பொழுது என்ன சொல்றாரு? அந்த இஸ்மவேல் ஈசாக்கை துன்பப்படுத்தினான் என்று எழுதுகிறார். அப்போ பரியாசம் பண்ணுவது ஒருவரை துன்பப்படுத்துவதற்கு சமமாக காண்பிக்கப்படுகிறது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றார், என்ன சொல்றாரு? பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பரியாசக்காரர்கள் யாரை பரியாசம் பண்ணுகிறார்களோ அவர்களை துன்பப்படுத்துகிறார்கள் என்று அர்த்தமாகிறது. ஆகவே பார்க்கிறோம், ஆதி காலம் தொட்டே நீதிமான்கள் துன்மார்க்கராலும் நல்லவர்கள் கெட்டவர்களாலும் தேவனுடைய மக்கள் அல்லாதவர்களாலும் துன்பப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. வேதாகமும் நமக்கு அதை காண்பிக்கிறது. நம்முடைய நடப்பு காலத்திலும் நாம் இப்படிப்பட்ட துன்பங்களின் வழியாக நாம் கடந்து போகிறோம் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய அப்போஸ்தலர்களும் உபத்திரவத்திலும் துன்பத்தின் மத்தியிலும் அவர்கள் எப்படி இதை கையாண்டார்கள்? How did they handle the persecution or rejection or suffering? அதற்கு மத்தியில் அவர்கள் எப்படி சுவிசேஷ ஊழியத்தை செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டிருக்கிறோம். சரிங்களா? இன்னும் வருங்காலத்தில் இந்திய கிறிஸ்தவம் அல்லது இந்திய திருச்சபை பல்வேறு வகையான வெளிப்படையான துன்பங்களை சந்திக்க போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு நாம் அதை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் எப்படி சுவிசேஷ ஊழியத்தை நாம் செய்வது, எப்படி இந்த சூழ்நிலைகளை நாம் கையாளுவது? சில ஆலோசனைகளை வேத வசனத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, ஃபர்ஸ்ட் we should pray. நாம் ஜெபிக்க வேண்டும். வேத வசனத்தில் இயேசு கிறிஸ்து அதை நமக்கு குறிப்பிட்டு சொல்றார். எப்படி சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயுவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் 45வது வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். யாருக்கு ஜெபம் பண்ண சொல்றாரு? உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். என்னன்னு சொல்லி ஜெபம் பண்றது? ஆண்டவரே, அவங்கள தண்டியுங்க, அவங்க மேலே உங்கள் நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துங்க, அவங்களுக்கு மேலே உங்கள் நீதியை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னால் இல்லை. அவங்களுக்காக நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் எங்கே வாசிக்கிறோம் என்றால், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அங்கே ஆலோசனை சங்கத்தினாலே அடிக்கப்பட்ட துன்புறுத்தப்பட்ட அப்போஸ்தலர்கள்
அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்க என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்துக்கு வருகிற பொழுது அங்கே நமக்கு சொல்லப்படுகிற ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு, பாருங்க, எதை கேட்டு? அதாவது ஆசாரியர்களால் அவர்கள் துன்புறுத்தப்பட்டதை யார் சொல்றாங்க? யோவானும் பேதுருவும் தன்னுடைய சபை மக்களுக்கு சொல்றாங்க. அப்ப அந்த சபை மக்கள் கேட்டு அவங்க என்ன செய்றாங்க? ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி ஜெபித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த ஜெபத்தில் அவங்க என்ன சொல்லி ஜெபிக்கல? அவங்கள தண்டியுங்க என்று சொல்லி ஜெபிக்கல, இல்லை அவங்க மேலே ஒரு நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கல, அல்லது அவங்க மேலே உங்களுடைய கோபத்தை காட்டுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கல. அப்படி அவர்கள் ஜெபிக்கவில்லை. மாறாக அவங்களுடைய ஜெபத்தில் நாம் சில குறிப்புகளை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதில் இன்னொரு வசனத்தில் நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இஸ்ரவேல் மக்களுக்காக தன்னுடைய ஜெபத்தை அவர் குறிப்பிடுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும். ஸோ நாம் என்ன ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நம்மை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்காகவும் என்ன ஜெபிக்கணும்? அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். நம்ம எத்தனையோ சாட்சிகளை அப்படியெல்லாம் கேட்டிருக்கிறோம். என்ன சொல்லி கேட்டிருக்கிறோம்? சில சாட்சிகள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நான் துன்மார்க்கமாய் நடந்தேன், கிறிஸ்தவ ஊழியக்காரர்களை நான் அடித்திருக்கிறேன், கைப்பிரதிகளை எல்லாம் கிழித்து எறிந்திருக்கிறேன், பைபிளை காலில் போட்டு மிதிச்சிருக்கிறேன், ஆனால் இன்றைக்கு அந்த தேவனுக்கு நான் ஊழியக்காரனாய் மாறி இருக்கிறேன் அப்படின்னு சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த சாட்சி எப்படி உருவானது அப்படின்னா, யாரோ ஒருவர் அந்த மனிதனுக்காக ஜெபித்திருக்கிறார்கள், அந்த மனிதனுடைய ரட்சிப்புக்காக கண்ணீர் சிந்திருக்கிறார்கள் இல்லையா? அதனால தான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் கடந்த நாளில் வேற எங்கேயோ நான் சொல்லும்போது உங்ககிட்ட சொன்னா இல்லை வேற இடத்துல சொன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த காரியத்தை நான் சொன்னேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஒரு மருத்துவமனையில் ஒரு சகோதரன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் நான் இந்த கருத்தை அந்த குடும்பத்தாரிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான், அவன் துன்மார்க்கன், அவன் தேவ பயம் இல்லாமல் இருக்கிறவன், தேவனுக்கு விரோதமாக வாழ்கிறவன். அவன் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவனுடைய உடன் பிறந்தவர்களும் குடும்பத்தாரும் என்ன செய்கிறாங்க? கண்ணீர் விடுறாங்க, அழறாங்க. ஒரு சகோதரன் சொல்கிறான், அவனுக்கு ரத்தம் ஏற்றணும்னு சொல்லும்போது அவன் உடன் பிறந்த சகோதரன் சொல்லுகிறான், என்னுடைய உடம்புல இருக்கிற ரத்தத்தை எல்லாம் எடுத்து உனக்கு கொடுத்து நான் உன்னை காப்பாற்றுறேன்டா அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் நல்லது தான். அது பாசத்தினாலும் உடன்பிறப்பின் அந்த என்ன சொல்கிறது, அந்த உறவினாலும் அவங்க அப்படி பேசுகிறாங்க. ஆனால் நான் கேட்டேன், இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் உன் சகோதரன் இருக்கிறானே, இதற்கு முன்னாடி என்றைக்காவது நீ ஒரு நாள் உன் சகோதரனுடைய ரட்சிப்புக்காக ஒரு நாள் நீ உபவாசம் இருந்திருப்பியா? ஒரு நாள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீ கண்ணீர் சிந்திருப்பியா? இல்லை. இன்னைக்கு அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்கள் ஐயோ உபத்திரவப்படுத்துறாங்கன்னு சொல்லி கூப்பாடு போடுகிற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி உபத்திரவங்கள் வருகிற பொழுது உடனே வாங்க எல்லாரும் ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி அதுக்காக முயற்சிக்கிறாங்க. இல்லைன்னா தர்ணா போராட்டம் செய்வோம், தெருவில் நின்று கத்துவோம், போராடுவோம் அப்படியெல்லாம் சொல்லி செய்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்பாக இப்படிப்பட்ட மக்களுக்காக திறப்பிலே நின்று தேவ சமூகத்தில் அமர்ந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர்? ஒரு துன்மார்க்கனை பார்க்கும்போது நம்முடைய கண்களில் ஒரு கண்ணீர் வர வேண்டும் அல்லவா? நம்முடைய இருதயத்திலே அந்த ரத்தம் வடிய வேண்டும் அல்லவா? கோபப்படுகிறார்கள், பழித்து பேசுகிறார்கள், ஆனால் அவனுக்காக கண்ணீர் சிந்த ஒருவர் இல்லை. ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் 42ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம்.
அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். பாருங்க, இப்பொழுது அது உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. பாருங்க, எருசலேமுக்குள்ள இயேசு கிறிஸ்து நுழைகிறார். எத்தனையோ தடவை அந்த நகரத்துக்குள்ள அவர் வந்திருக்கார். குறைந்தபட்சம் வருஷத்துக்கு ஒரு தடவை பஸ்கா பண்டிகைக்காக அவர் வந்திருக்கிறார். யூத ஆண்கள் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை 3 பண்டிகைக்கு போயாகணும். அப்படின்னா வருஷத்துக்கு 3 தடவை போயாகணும். கூடார பண்டிகைக்கு போகணும், பஸ்கா பண்டிகைக்கு போகணும், பெந்தகோஸ்தே பண்டிகைக்கு போகணும். அப்போ வருஷத்துக்கு 3 தடவை அட்லீஸ்ட் பண்டிகைக்காக எருசலேமுக்கு இயேசு கிறிஸ்து போயிருப்பார் அப்படின்னு சொன்னான். அதுக்கு முன்னாடி அவர் சிறு குழந்தையாக இருக்கும்போது இருந்தே தொடர்ந்து போகிறாங்க. வருஷந்தோறும் போகிற பழக்கம் இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இந்த ஊழியத்திற்கு வந்த பிறகு நம்ம எடுத்துக்கொண்ட அந்த கணக்கின்படி பார்த்தோம்னா குறைந்தபட்சம் வருஷத்துக்கு 3 தடவை அவர் என்ன பண்ணியிருக்காரு, எருசலேமுக்கு போயிருக்காரு. ஆனால் அந்த தடவை வராத கண்ணீர் இப்பொழுது அவருக்கு வருகிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் த லாஸ்ட் சான்ஸ். ஏன்னா இதுக்கப்புறம் அவர் சிலுவையில் மறிக்க போகிறார் இல்லையா? அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு, கடைசியாக அந்த நகரத்தை பார்க்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, அதாவது மௌனமாக அழலை. நகரத்தை பார்த்தோன்னே தான் கண்ணில் மட்டும் தண்ணீர் வந்ததா இல்லை, கண்ணீர் விட்டு அழுது. அந்த தேம்புதல் வருகிறது இல்லை, அந்த விம்மல் வருகிறது. அந்த நகரத்துக்காக என்ன செய்கிறார், கண்ணீர் விடுகிறார். as a Christian, as a believer, as a disciple of Christ, நமக்கு இன்றைக்கி அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குது. நம்மை துன்பப்படுத்துகிற, நம்மை உபத்திரவப்படுத்துகிற ஒவ்வொருவருக்காகவும் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. என்னன்னு ஜெபிக்கணும்? இஸ்ரவேலருக்காக பவுல் சொல்கிறார் பார்த்தீங்களா, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் வேண்டுதல். அல்லேலூயா. அப்படி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஸோ இன்றைக்கி இந்த பகுதிக்கு நீங்கள் நம்ம போகிறோம் இல்லை, நானும் திஸ் த ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நான் வந்திருக்கேன். இந்த யானை கவுனி, இந்த வால்டாக்ஸ் ரோடில் சில தடவை நான் வந்திருக்கிறேன். இங்கே இன்னொரு சர்ச்சு கூட சில வருடங்களுக்கு முன்பாக ப்ரீச் பண்ண நான் வந்திருக்கிறேன். ஆனால் இந்த ஏரியாவுக்குள்ள நான் இப்போ தான் வந்திருக்கேன். இந்த இடத்த பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே பாஸ்டம்மா ஜெபத்தில் அதை சொன்னாங்க இல்லைங்களா, அவங்கள ஒரு வித்தியாசமான சூழலை நான் இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிச்சயமாக இப்போ இந்த பாரத்தோடு நம்ம போகணும். அந்த பாரத்தோடு இந்த எல்லைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ அடுத்தது என்ன ஜெபிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே அவங்க என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க, உம்முடைய அந்த திருச்சபை மக்களால், ஊழியக்காரர்களால் நீங்கள் என்ன செய்யுங்க, அற்புத அடையாளங்கள் நடப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 4:30 பார்க்கும்போது, இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு. ஸோ இதில் 2 விஷயத்தை நாம் கவனிக்கிறோம். ஒன்று, ஆண்டவராகிய தேவன் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டணும். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்களை செய்யணும். வேத வசனத்தில் நாம் அதை பார்க்கும் பொழுது, மார்க்குவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர்கள் சுவிசேஷத்தை எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அடையாளங்களினாலே அவர் என்ன செய்கிறாரு, வசனத்தை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. கிரியை நடப்பித்து அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஸோ நாம் பிரசங்கிக்கிற வசனங்கள், சுவிசேஷம் உறுதிப்படுத்தப்படுவதற்கு அற்புத அடையாளங்கள் தேவைப்படுகிறது. எத்தனையோ அற்புத அடையாளங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம்.
சம்டைம்ஸ் நம்முடைய ஊழியங்களில் என்னைக்காவது ஒரு நாள் சில அற்புதங்கள் நடந்திருக்கிறதுங்கிறது உண்மைதான். நான் கூட ஆரம்ப காலத்தில் பிசாசுகளை துரத்தும் ஊழியத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். பலருடைய வாழ்க்கையில் நாங்கள் பிசாசின் கட்டுகளில் அகப்பட்டவர்களுக்கு நாங்கள் சுகத்தை வரும்படி அவர்களுக்காக அந்த ஊழியத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆனால் இப்போ அந்த ஊழியங்கள் செய்யப்படுவதில்லை. காரணம், நான் போதிக்கிற ஊழியத்துக்குள்ளே போயிட்டதுனால அந்த மினிஸ்ட்ரி அப்படியே தடையாயிடுச்சு. ஆனால் நான் யோசிக்கிறது உண்டு, கட்டாயம் அதெல்லாம் திரும்ப செயல்படுத்தப்பட வேண்டும். எத்தனையோ சுகமளிக்கும் ஊழியக்காரர்களை பற்றியெல்லாம் நாம் படிக்கிறோம். நான் எத்தனையோ ஊழியக்காரர்களை பற்றி படிச்சிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்த ஊழியக்காரர் ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன். இங்கிலாந்து தேசத்தில் இருந்த ஒரு தேவ மனிதன். அவரை குறித்து நான் நிறைய சாட்சிகளை அவருடைய புத்தகத்தில் வாசிக்கிறேன். அவருடைய அனுபவங்கள் அவரை பற்றி சொல்லப்படுகிறது. அவர் சாதாரண ஒரு பிளம்பிங் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். தன்னுடைய 40வது வயதில் தான் ரட்சிக்கப்படுகிறார். ஆனால் அந்த 40 வயதில் அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு, அதற்கு பிறகு அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தொடங்குகிறார். அந்த ஊழியத்தில் அவர் அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்கி இருக்கிறார். ஒரு தடவை அவருடைய ஊழியத்தில் இப்படி ஒரு அற்புதம் நடந்தது என்று சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறார். அந்த வீட்டில் தங்கி இருக்கிறார். அதற்கு பிறகு அந்த வீட்டிலிருந்து கிளம்பி போயிட்டார். அதற்கு பிறகு ஒரு நோயாளியை கூட்டி கொண்டு வருகிறார்கள். அவரை பார்க்கணும், அவர்கிட்ட சொல்லி ஜெபித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. இல்லைங்க, அவர் இப்போ தான் போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த கொண்டு வந்த நபருக்கு ஒரு விசுவாசம், சரி எந்த இடத்துல அவர் படுத்திருந்தார், இந்த படுக்கையில் தான் படுத்திருந்தார். உடனே அந்த படுக்கையில் கொண்டு போய் நோயாளியை போடுறாங்க. பாருங்க, அந்த படுக்கையில் போடப்பட்ட அந்த நோயாளி சுகமடைந்து எழுந்திருக்கிறார். ஆண்டவர் அப்படி ஒரு அற்புதத்தை அவருடைய ஊழியத்தில் செய்ததாக அவருடைய புத்தகத்தில் நான் வாசித்தேன். இன்றைக்கு நம்முடைய ஊழியங்களில் அற்புத அடையாளங்கள் நடத்தப்பட வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். யாரோ ஒரு ஊழியக்காரர் அவங்க மூலமாக செய்கிறாரு, இவங்க மூலமாக செய்கிறாரு, அவங்கள கொண்டு செய்கிறாரு, அப்படி இல்லை. கர்த்தர் நம்மை கொண்டும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அர்ப்பணிப்புள்ளவர்களாய், அந்த விசுவாசம் உள்ளவர்களாய், அந்த தாகம் உள்ளவர்களாய், ஆத்தும பாரம் உள்ளவர்களாய் நாம் அந்த ஊழியங்களில் இறங்கும் போது கர்த்தர் நம்மை கொண்டு அந்த அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஸோ அற்புத அடையாளம் நடக்கணும்னு சொல்லி ஜெபிக்க வேண்டும். அடுத்தது என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா, தைரியமாக அவங்க பேசணும். ஏன்னா அடிக்கப்படும் போது பயந்துடக்கூடாது, துன்புறுத்தப்படும் போது சோர்ந்து போயிடக்கூடாது, உபத்திரவப்படும் போது விலகிடக்கூடாது. மாறாக தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். அங்கே அதான் இப்போ ஜெபம் பண்ணுறாங்க பாருங்கள், உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்திடணும். ஸோ உபத்திரவத்தில் இருக்கிற சபைக்காக நாம் ஜெபிக்கும் போது இன்னும் தைரியமாக வசனத்தை பேசுகிறதுக்கு அவங்களுக்கு அந்த தைரியம் வேண்டும். ஸோ பவுல் அப்போஸ்தலன் அதை குறித்து நிறைய இடத்துல குறிப்பிடுகிறார். பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். இல்லைம்மா, 2 கொரிந்தியர் 1:11 தானே வாசித்தீங்க? ஓகே. அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பித்தினால். ஸோ பவுல் கேட்குறாரு இல்லையா, எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்துக்கு வாங்க, அங்கே அந்த வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். எபேசியர் ஸோ நான் தைரியமாக என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதுக்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுது. ஸோ அப்போ தைரியமாக பேசுகிறதுக்கு ஜெபம் தேவைப்படுகிறது இல்லையா?
அப்போ பின்னாடி நின்று ஜெபிக்கிற மக்களையும் நாம் ஏற்படுத்த வேண்டும் இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்றைக்கி அநேக சபைகளில் அப்படி ஜெபிக்கிறவர்கள் குறைந்து விட்டார்கள். ஒரு காலத்திலெல்லாம் இரவு ஜெபம், உபவாச ஜெபத்திலெல்லாம் திரளான கூட்டமான மக்கள் கலந்து கொண்ட ஒரு காலம் உண்டு. இப்பொழுது உபவாச கூட்டத்திற்கு ஆனாலும் சரி, இரவு ஜெப கூட்டங்களுக்கானாலும் சரி, எண்ணிக்கையான அளவுக்கு தான் மக்கள் வருகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? ஊழியக்காரர் தங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பாஸ்டர் எங்களுக்காக உபவாசம் இருக்கிறார், 21 நாள் உபவாசம் இருக்கிறார், 7 நாள் உபவாசம் இருக்கிறார், 30 நாள் உபவாசம் இருக்கிறார். ஆனால் எந்த ஒரு விசுவாசியாவது தன்னுடைய பாஸ்டருக்காக 21 நாள் உபவாசம் இருந்து பார்க்குறோமான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்படலை அந்த மாதிரிலாம். ஒரு இந்த திருச்சபையில் அப்படிப்பட்ட விசுவாசிகள் இருப்பாங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டருக்காக நான் என் பாஸ்டருக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், அவருக்காக நான் உபவாசம் இருக்கிறேன், அவருடைய ஊழியத்தில் அவரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லி அவருக்காக நான் என்ன செய்கிறேன்? நான் 21 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன் இல்லையா? அப்படி ஜெபிக்கிறவங்க தேவை. ஸோ உபத்திரவத்தின் மத்தியில் நாம் ஊழியம் செய்கிற பொழுது ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எசென்சியல் நீடட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரேயர். சரிங்களா? ஜெபிப்பது மிக அவசியம். செகண்ட், ரெண்டாவதாக உபத்திரவத்தை பாக்கியம் என்று கருத வேண்டும். சரிங்களா? உபத்திரவத்தை பாக்கியம் என்று கருத வேண்டும். இட்ஸ் a blessing. நம்ம ஒரு தவறான ஒரு சிந்தைக்குள்ளாக இன்றைய கிறிஸ்தவ தலைவர்கள் சபைகளை நடத்துகிறார்கள். எங்கேயாவது உபத்திரம் வந்துருச்சா பயமுறுத்துறாங்க. ஐயோ உபத்திரவப்படுத்துறாங்க. அப்படிதான் பேசப்படுகிறதே தவிர உபத்திரவப்படுத்துகிறார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா அப்படின்னு சொல்ற கூட்டத்தை காணும். யோசித்து பாருங்க. இப்போ பக்கத்து தெருவுலையோ பக்கத்து இடத்துலையோ எங்கேயோ ஒரு திருச்சபையை ஏதோ ஒரு ஊழியத்தில் ஒரு பிரச்சனை உருவாயிடுச்சு அப்படின்னா, அப்படியா அடிச்சுட்டாங்களா, எரிச்சிட்டாங்களா, உடைச்சிட்டாங்களா, அப்படியே பண்ணிட்டாங்க, ஆச்சா போச்சான்னு பேசக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஈவன் அந்த உபத்திரவத்துக்குள்ளே போகிற மக்கள் என்ன செய்கிறாங்க? ஏய் நீ யாரா எங்களை வந்து தடுக்கிறதுக்கு, நீ எப்படா எங்களை வந்து தடுக்கலாம், நீ என்னடா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்களோட எதிர்த்து நின்று சண்டை போடவும் வாக்குவாதம் பண்ணவும் பிரச்சனை பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. யார் இல்லை? கர்த்தாவே சோதனை. அப்படி சொல்லணும்ல. நீங்கள் கேட்குறீங்க அப்படி சொன்னாங்களா பாஸ்டர் அப்படின்ட்டா வசனத்தில் இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 41-42 வசனம். அப்போஸ்தலர் 5, அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானப்படை அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினாலே சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் பாருங்க. உள்ள அடிச்சுட்டான். ஆலோசனை சங்கத்துக்குள்ளே கூப்பிட்டு 4 தட்டு தட்டி, டே மவனே மரியாதையாரு, இனிமேல் இயேசுவை பற்றி எங்காவது பிரசங்கம் பண்ணுறதை பார்த்தேன் தொலைச்சுன்னு சொல்லி மிரட்டி அனுப்புகிறாங்க. சரிங்களா? ஆனால் இவங்க வெளியே ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே வரும்போது சிரிச்சுக்கிட்டே வராங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வராங்க. ஸோ அங்கே அப்படி தான் வசனம் சொல்லுதில்ல. அவங்க எப்படி வந்தாங்க? சந்தோஷமாய் தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணிக்கொண்டு. எவ்வளவு பாரா, யாருக்கோ கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருச்சு. சில நேரத்தில் நம்ம ரொம்ப பாக்கியமாக சொல்கிறது என்ன தெரியுங்களா? இப்போது ஒரு உதாரணத்துக்கு என்னை வந்து முதலமைச்சர் கூப்பிட்டு, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து எங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இல்லையா? நீங்களாம் என்ன சொல்லுவீங்க? ஓ எங்களுக்கு என்ன பாக்கியம் தெரியுமா, எங்கள் பாஸ்டர் எங்கள் டீச்சர் அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு அவர் வீட்டில் ஜெபம் பண்ண சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்குவீங்க. நான் கூட அப்படி பெருமையாக சொல்லிக்கலாம். ஆனால் என்னை 2 பேர் அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். என்னை 2 பேர் அடிச்சிட்டான், மூஞ்சியை கிழிச்சிட்டான், பல்ல உடச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன்.
ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எங்கள் பாஸ்டரை அடித்து விட்டார்கள், அல்லேலூயா. எங்கள் பாஸ்டரை குத்தி விட்டார்கள், அல்லேலூயா. இல்லை, நான் கூட அப்படி சொல்ல மாட்டேன்ல. என்னை அடிச்சிட்டாங்க, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை பிரசங்கம் பண்ண போன இடத்துல என்னை அடித்து விட்டார்கள், அல்லேலூயா அப்படின்னு சொல்லுவேன்னா, அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவேன்? ஐயோ, என்னை அடிச்சிட்டாங்கம்மா, ஜெபம் பண்ணுங்கம்மா. அந்த ஸ்டேஷனுக்கு போகலாமா, இந்த ஸ்டேஷனுக்கு போகலாமா, இந்த கோர்ட்டில் கேஸ் போடலாமா, அந்த கோர்ட்டில் கேஸ் போடலாமா? அதுதான் நம்ம யோசிக்கிறோமே தவிர இதை யோசிக்கிறது இல்லைல்ல. அப்போ பாக்கியம் என்று கருத விட உபத்திரவப்படுவதை இட்ஸ் அ பிளெஸ்ஸிங், இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். அது பாக்கியம் என்று கருத வேண்டும். அடுத்தது, உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஸோ ஏற்கனவே அதை சொல்லியிருக்கோம்ல, ஜெபம் பண்ணணுங்கிறத பற்றி. ஸோ இன்னொரு வசனமும் அதுக்கு இருக்குது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, சபையார் எல்லாரும் ஊக்கமாக ஜெபித்தார்கள். உபத்திரவப்படுகிறவர்களுக்காக அவன் ஜெபம் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்காக, தோஸ் ஹூ ஆர் பெர்சிக்யூட்டிங், ஸோ அவங்களுக்காக ஜெபிக்க சொல்கிறது. அடுத்தது இங்கே என்ன வாசிக்கிறோம்? தோஸ் ஹூ ஆர் சஃபரிங், யார் உபத்திரவப்படுகிறார்களோ அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பாருங்க, அப்போஸ்தலர் 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். பாருங்க, பேதுரு கொண்டு போய் ஏரோது ஜெயிலில் வச்சிட்டான். பண்டிகை முடிஞ்சோன்னா அடுத்தது அவனை விசாரித்து எப்படி யாக்கோபு சிறைச்சேதம் பண்ணணுமோ அதே போல் இவனையும் கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஏரோது திட்டம் பண்ணி வச்சிருக்கிறான். இந்த சூழ்நிலையில் சபையார் எல்லாரும் பேதுருவுக்காக என்ன செய்கிறாங்க? ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். அப்போ உபத்திரவப்படுகிற செய்திகளை நாம் கேள்விப்படுகிற பொழுது அந்த செய்தியை கேட்டு நம்ம மௌனமாக இருக்கக்கூடாது. எப்படி சில நேரத்தில் எமர்ஜென்சி ப்ரேயர் வரும் பார்த்தீங்களா? எமர்ஜென்சி, வாங்க எல்லோரும் கட்டாயம் நம்ம ஜெபம் பண்ணோம். ஒரு பேஷண்ட் ஐசியூவில் இருக்காங்க, வாங்க ஜெபம் பண்ணலான்னு சொல்லி ஒரு எமர்ஜென்சியாக நம்ம ஜெபம் கூடுறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு பெர்சிக்யூட்டட் கிறிஸ்டியன்ஸ்க்காக, உபத்திரவப்படுகிற கிறிஸ்தவங்களுக்காக, உபத்திரவப்படுகிற சபைக்காக நம்ம என்ன செய்யணும்? இம்மிடியட் ப்ரேயரை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இம்மிடியட்டாக உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி ஒரு ஜெபிக்கிற மக்கள் நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். ஆமென். அடுத்தது, இந்த நெருக்கடியான சூழ்நிலை, உபத்திரவமான சூழ்நிலை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுக்கிறவர்களையும் தடுக்கிறவர்களையும் விட்டு விலக வேண்டும். அப்படின்னா நம்ம சுவிசேஷ ஊழியத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய ஊழியத்தை ஒருவர் தடுக்கிறார் அப்படின்னு சொன்னாலோ, அல்லது நம்முடைய ஊழியத்துக்கு எதிராக எழும்பி அதை மறுக்கிறார், கேட்கிறதுக்கு அவர் மனசு இல்லாமல் எதிர்க்கிறார் என்று சொன்னால் நாம் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும். இயேசு கிறிஸ்து அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயுவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 23ஆம் வசனம். எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேட்காமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் இருக்கிற உதறி போடுங்கள். 23ஆம் வசனம் வாசிக்குமா? துன்பப்படுத்தினாலோ, ஸோ ஒரு பட்டணத்தில் நமக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிறது, உபத்திரவம் ஏற்படுகிறது, நாம் பேசக்கூடிய சுவிசேஷத்தை கேட்க அவர்கள் மனதில்லாமல் இருக்கிறார்கள், மறுக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அவர்களோட உட்கார்ந்து போராடி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக எங்கே நமக்கு ஒரு திறந்த வாசல் இருக்கிறதோ, எங்கே கேட்க மனதுள்ளவர்கள் இருக்கிறார்களோ அங்கே சென்று நம்முடைய ஊழியங்களை தொடர்வது நல்லது. மேபி இது காஸ்பல் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்களுக்கு சரியாக இருக்கலாம். இது போன்ற சபை ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு அது கொஞ்சம் பொருந்தாத விஷயமாகவும் இருக்கிறது. ஏன்னா சபை ஊழியத்தை செய்கிற பொழுது நாம் இந்த இடத்துல நமக்கு எதிர்ப்பு இருக்கிறது என்பதனாலும், தடை இருக்கிறது என்பதனாலும் நாம் இங்கே இருக்கிற சபை ஊழியத்தை எடுத்துக்கொண்டு வேறு இடத்துக்கு கொண்டு போக முடியாது. ஆனாலும் இதை நாம் இன்னொரு விதமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், யார் கேட்க மனதுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் பேசலாம், அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லலாம், அவர்களுக்கு ரட்சிப்பின் காரியத்தை வெளிப்படுத்தலாம். கேட்க மனதில்லாதவர்கள்ட்ட போயிட்டு நம்ம என்ன செய்ய தேவையில்லை, அவங்ககிட்ட போராட வேண்டிய அவசியம் இல்லை.
இப்போ இன்றைக்கி அநேக நேரத்தில் நம்ம போன வருஷத்தினுடைய கிறிஸ்மஸ் நாட்களில் பல இடத்துல அப்படிப்பட்ட சில சம்பவங்கள் நடந்ததை பார்த்தோம் இல்லைங்களா? வீடியோஸ் எல்லாம் வந்தது. கைப்பிரதிகளை கிழித்து போடும், நீ யாருங்க இங்கே வந்து கொடுக்குறீங்க, எங்கள் தெருவில் ஏன் வரீங்க, எங்கள் ஊருக்குள்ளே ஏன் வரீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம அவங்ககிட்ட போய் நின்று சரி சமமாக நம்ம சொல்ல அரசியல் அமைப்பு சட்டத்தில் எங்களுக்கு இதெல்லாம் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கிறத விட, எப்பா உனக்கு விருப்பம் இல்லை விட்டுரு, நான் வேறு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லி போயிடுறது நல்லது. ஆனால் ஒரு நாள் அவன் உணருவான். எப்போ தெரியுங்களா? அவனுக்குன்னு ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது, அன்னைக்கே நம்ம ஊருக்கு வந்து சுவிசேஷம் சொன்னாங்க, அன்னைக்கு கேட்காம போயிட்டோமேன்னு சொல்லி அவன் உணரக்கூடிய ஒரு நாள் கட்டாயம் வரும். ஸோ எதிர்ப்புகள் மத்தியில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இந்த காரியங்களை செய்யணும். ஒன்று, ஜெபம் பண்ண வேண்டும். இரண்டாவது, உபத்திரவத்தை பாக்கியம் என்று கருத வேண்டும். மூன்றாவது, உபத்திரவம் படுகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நான்காவது, மறுக்கிறவர்களையும் தடுக்கிறவர்களையும் விட்டு விலகி நமக்கு எங்கே திறப்பு இருக்கிறதோ அங்கே நாம் போக வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக, how to share gospel in this kind of situation. அதாவது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், எதிர்ப்புகளின் நடுவில் நாம் இருக்கிற நேரத்தில் எப்படி சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வது? how to share the gospel. சரிங்களா? முதலாவது, இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின முறைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். practice or preach or do the ministry as Jesus did. இயேசு கிறிஸ்து செய்தது போல நீங்கள் என்ன செய்யணும்? சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும். அவரை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்து உபதேசம் பண்ணினார். சரிங்களா? ரெண்டு விஷயத்தை அவர் செய்கிறார். ஒன்று ப்ரீச்சிங், இன்னொன்று டீச்சிங். சரிங்களா? ரெண்டுமே அவர் செஞ்சார். ஸோ ப்ரீச்சிங் மட்டும் அவர் பண்ணல, பிரசங்கம் மட்டும் அவர் செய்யலை, டீச்சிங் உபதேசிக்கவும் செய்தார். ஸோ அப்போ நாம் சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிற பொழுது நாம் சில நேரத்தில் சில இடத்துல பிரசங்கம் பண்ணி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியதாக இருக்கிறது. சில இடத்துல சில நேரங்களில் உபதேசம் பண்ணி நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதில் ரொம்ப இன்னும் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து செய்தது மாத்திரமல்ல, நாம் செய்யும்படி நமக்கு கட்டளையாக கொடுத்திருப்பதும் என்ன தெரியுங்களா? சீஷர்களை உருவாக்குங்கள். மேக் டிசைபிள்ஸ். ஸோ மேக் டிசைபிள்ஸ். எப்படி சீஷர்களை உருவாக்குவது அப்படின்னு சொன்னால், நம்ம கூட நெருக்கமாக பழகி கொண்டிருக்கிற நபர்களிடத்தில் நாம் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு ஏதுவாக அவர்களை வழி நடத்துவது, அதுதான் டிசைபிளிங். சரிங்களா? சீஷத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், நான் இயேசுவினுடைய வழியில் நடக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை முறை இயேசுவினுடைய உபதேசத்துக்கு ஏற்றபடி இருக்கிறது, நீயும் அதே வழியில் என்னோடு கூட இணைந்து இயேசுவை பின்பற்றி வா, இயேசுவை பின்பற்றி நட என்று இன்னொருவரையும் நாம் நம்மோடு கூட சேர்ந்து இயேசுவின் பின்னாடி நடக்க வழி நடத்துவது தான் டிசைபிள்ஷிப். இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகளில் பெரும்பாலும் கிட்டத்தட்ட 99.9% மேலாக மறக்கப்பட்டதும் மறைந்து போனதும் செய்யப்படாததுமான ஒரு ஊழியம் என்னவென்றால் சீஷத்துவம், சீஷர்களை உருவாக்குதல். இன்றைக்கி பெரும்பாலும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள், கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள், கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கக்கூடிய சீஷர்கள் திருச்சபைகளில் இல்லை. அப்போது இந்த எதிர்ப்புகளின் நடுவில் நம்ம ஊழியத்தை செய்கிறதுக்கு என்ன மிக முக்கியமானது? என்னது? டிசைபிளிங், சீஷர்களை உருவாக்குவது. இன்னொரு விதத்தையும் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கஷன் அண்ட் டயலாக். அதாவது கலந்து ஆலோசனை செய்வதும் உரையாடுதல் செய்வதும். நாம் மற்ற மத நம்பிக்கை உள்ளவர்கள் அல்லது கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறவர்களோடு நாம் பழகும் பொழுது, அவர்களிடத்தில் நாம் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள நாம் முயற்சிக்கும் பொழுது, நாம் ஒரு உரையாடல் முறையிலே அதை செய்வது மிக நல்லது. அந்த உரையாடல் முறையிலே நாம் அவர்களுடைய நம்பிக்கையை முதலாவது கேட்டு, அவர்கள் என்ன நம்புகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டு, அதற்கு பிறகு நாம் என்ன நம்புகிறோம் என்பதையும் அவர்களுக்கு விளக்கி காண்பித்து பேசுவது ரொம்ப நல்லது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தில்
அவர் பல இடங்களுக்கு சென்றபோது ஜெப ஆலயங்களுக்கு செல்லுகிற இடத்துலெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய யூதர்களுக்கு அவர் என்ன செய்கிறாரு? நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களையும் எடுத்துக்காட்டி, இந்த நியாயப்பிரமாணங்களிலும் தீர்க்க தரிசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற இந்த கிறிஸ்து யார் என்றால் அவர்தான் இயேசு என்று சொல்லி நிரூபணப்படுத்தி காட்டி அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னார். சரிங்களா? இந்த டிஸ்கஷன் அண்ட் டயலாக் முந்தைய காலங்களில் கிட்டத்தட்ட, அதாவது வெஸ்டர்ன் மிஷினரிஸ், மேற்கத்திய மிஷினரிகள் இந்தியாவுக்குள்ளே வந்த அந்த காலகட்டங்களில், குறிப்பாக 18, 19ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டுடைய துவக்க காலங்களில் இது ஒரு முறை நடந்து கொண்டது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்டர் ரிலீஜியஸ் டயலாக் என்று சொல்லுவார்கள். அதாவது எல்லா மதங்களையும் சேர்ந்தவர்கள் ஓரிடத்தில் கூடி உரையாடுவது. அதில் அவரவர்களுடைய மதங்களின் நம்பிக்கையை குறித்து பேசுவாங்க. யாரும் இன்னொரு மதத்தை குற்றம் சொல்லி குறை சொல்லி பேச மாட்டாங்க. அவரவர்களுடைய மதத்தினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் பேசுவார்கள். இந்த கலந்துரையாடல்கள் மூலமாக மனம் மாறினவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த கலந்துரையாடல் என்பதெல்லாம் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு மெத்தடாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சூழ்நிலைகள் நம்ம எப்படி சுவிசேஷத்தை கொண்டு செல்வது? ஸ்டார்ட் வித் த நீட் ஆஃப் அ பீப்புள், ஃபினிஷ் வித் காட்ஸ் ப்ரொவிஷன். அதாவது நாம் சுவிசேஷ பணியில் நம்முடைய ஊழியத்தை தொடங்கும் போது மனிதர்களுடைய தேவையிலிருந்து தொடங்குங்கள். முடிக்கும்போது அந்த தேவையை எப்படி தேவன் சந்திக்கிறார் என்பதோடு முடிக்கிறது. மிக சிறந்த உதாரணம், இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணோடு பேசினது. சமாரிய பெண்ணுகிட்ட பேசும்போது தேவையோடு பேசுகிறார். தாகம் என்பதையும் தண்ணீர் என்பதையும் அடிப்படையாக வைத்து ஆரம்பிக்கிறார். ஆனால் முடிக்கும்போது அவளுக்கு ஒரு தேவை இருக்கிறது என்பதையும் அந்த தேவையை தேவனே சந்திக்கிறார் என்பதையும் சொல்லி அவளை ரட்சிப்புகளை வழிநடத்துகிறார். அப்போ நம்ம சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும்போது ஸ்டார்ட் வித் த நீட் ஆஃப் பீப்புள். உங்களுடைய உரையாடலை தொடங்கும்போது, உங்களுடைய கான்வர்சேஷன் தொடங்கும்போது, உங்களுடைய டயலாக் தொடங்கும்போது அவர்களுடைய தேவையிலிருந்து ஆரம்பியுங்கள். அப்படியே நீங்கள் பேசிக்கொண்டு வருகிற பொழுது சரீர தேவைகளை பற்றி பேசுகிறோம், மனதின் தேவைகளை பற்றி பேசுகிறோம், ஆத்தும தேவையை பற்றி பேசுகிறோம். இப்படி தேவைகளை பற்றி பேசிக்கொண்டு வருகிற பொழுது இந்த தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று அங்கே நாம் முடிக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, நீங்கள் இப்படி பேசி பாருங்களேன். உங்களை யாரும் கல்லெடுத்து அடிக்க மாட்டாங்க. உங்களை யாரும் நீங்கள் ஏங்க எங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் தேவையோடு இருக்கிறார்கள். ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள் ஹேவ் நீட். அவங்க தேவை என்று தெரிந்து கொண்டிருப்பதை காட்டிலும் அவர்கள் அறியாத ஒரு தேவை இருக்கிறது. ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன், நீதிமானாக்கப்படுதல், தேவனோட ஒப்புரவாக்கப்படுதல். இந்த தேவையை பற்றி இந்த சமுதாயத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நோய் குணமாகணும், பணம் வரணும், கடன் தீரணும், குடும்பத்தில் சமாதானம் வேணும், சண்டை தீரணும், குடிக்கிறது போகணும் அப்படின்னு சொல்லி இதைத்தான் அவன் தேவைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் இது எல்லாவற்றை காட்டிலும் அவனுக்கான ஒரு தேவை இருக்கிறது. பாவ மன்னிப்பு என்கிற தேவை இருக்கிறது, நித்திய ஜீவன் என்ற தேவை இருக்கிறது, தேவனோட ஒப்புரவாகும் என்ற தேவை இருக்கிறது. அப்போ இந்த தேவையை அவனுக்கு புரிய வைக்கணும் இல்லையா? அவனுக்கு அந்த தேவை இருக்கிறது, அதை உணரணும் அவன். அப்போ நம்ம உரையாடல் மூலமாக போனால் தான் இது நடக்கும். அப்போ இதை நம்ம கடைப்பிடிக்க வேண்டும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம் அவுட் ஆஃப் ரிலீஜியஸ் கான்டெக்ஸ்ட் அண்ட் கோ வித் கிங்டம் ஆஃப் காட் கான்டெக்ஸ்ட். அதாவது மதம் என்ற அந்த பின்னணியிலிருந்து, அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்துவிட்டு அதிலிருந்து வெளியே வந்துடணும். மாறாக தேவனுடைய ராஜ்யம் என்ற அந்த கண்ணோட்டத்தில் நம் சுவிசேஷம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம ஒரு ட்ராக்ஸ் கொண்டு போய் நம்ம ஒருத்தர் கொடுக்கும்போது ஏன் அவர்கள் அதை கிழித்து போடுகிறார்கள்? இது ஏன் இங்கே கொண்டு வந்து கொடுக்குறேன்னு நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்குறான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மையும் நாம் கொண்டு செல்லக்கூடிய இந்த கைப்பிரதியையும் அவர்கள் ஒரு மதம் என்ற கான்டெக்ஸ்டில் பார்க்குறாங்க, ரிலீஜியஸ் கான்டெக்ஸ்டில் பார்க்குறாங்க. யூ ஆர் அ கிறிஸ்டியன், யூ வாண்ட் டு மேக் மீ அ கிறிஸ்டியன். நீ ஒரு கிறிஸ்தவன்,
நீ என்னை கிறிஸ்தவனாக மதம் மாற்ற முயற்சி செய்கிறாய். இந்த கான்டெக்ஸ்ட்ல தான் அவங்க நம்மளை பார்க்குறாங்க. நம்ம அந்த கான்டெக்ஸ்டோடையே நம்ம போனோம் அப்படின்னா கட்டாயம் எதிர்ப்பு வரதான் செய்யும். ஸோ மாறாக கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம் என்ற அந்த கண்ணோட்டத்துக்குள்ளே நாம் அவங்க போகும்போது அவர்கள் அதை அறிந்து கொள்வார்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து ஒரு யூத மதத்தில் பிறந்தார். சரிங்களா? ஹி வாஸ் அ ஜூ. அவர் ஒரு யூதன். 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர். அவருடைய பெற்றோர் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தவர்கள். நியாயப்பிரமாணத்தை அவருக்கு போதித்தார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி அவர் ஓய்வு நாள் தோறும் ஜெபாலயத்துக்கு செல்லுகிறவர். நியாயப்பிரமாணத்தின்படி வருஷந்தோறும் பண்டிகைகளுக்கு எருசலேமுக்கு போகிறவர். இவ்வளவு யூத மதத்தின் கண்ணோட்டத்தில் அவர் இருந்தாலும் அவர் ஒருபோதும் மதம் சார்ந்த அவர் எங்கேயும் பேசலை. அவங்களுடைய மதத்தை அட்டாக் பண்ணவும் இல்லை. மாறாக ராஜ்யத்தை பிரசங்கித்தார். பரலோக ராஜ்யத்தின் செய்தியை கொண்டு போனார். அந்த பரலோக ராஜ்யம்னா என்னங்கிறத செயல்முறைப்படுத்தி காட்டினார். அதனால தான் திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். மதம் சார்ந்தவர்கள் எதிர்த்தாங்க, மதப்பிரியர்கள் எதிர்த்தார்கள், பரிசேயரும் வேதபாரகரும் எதிர்த்தாங்க. அது உண்மைதான். ஆனால் இந்த மதம் என்ற அந்த வட்டத்துக்கு வெளியே இருந்தவர்கள், அந்த மதம் என்ற கண்ணோட்டம் இல்லாதவர்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு பேசின போது அதை விரும்பி கேட்டார்கள். அந்த ராஜ்யத்துக்குள்ளே வருவதற்கு விரும்பினார்கள். அதனால இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவான் ஸ்நானகன் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு மக்கள் பலவந்தமாக நுழைகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா நான் முந்தி நீ முந்தி அப்படின்னு சொல்லி அவங்க போட்டி போட்டுக்கிட்டு உள்ள வர விரும்பினார்கள். என்றால் இதுவரைக்கும் மதத்தின் சிறைக்குள் அவர்கள் இருந்தார்கள், மதத்தின் சடங்காச்சாரத்துக்குள் இருந்தார்கள், மதத்தின் நுகத்துக்குள் அவங்க இருந்தாங்க. அதுதான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, மதத்தினால் சுமந்து கொண்டிருக்கிற சுமையை, நீங்கள் சுமக்க முடியாத சுமையை நியாயப்பிரமாணத்தை சுமந்துகிட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் ஃப்ரம் த லா. நியாயப்பிரமாணத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அந்த நுகத்தடியை உடைத்து, அந்த சிறை கதவை உடைத்து உங்களுக்கு விடுதலை தருவேன். இயேசு அதை பிரசங்கம் பண்ணினார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தேடி நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அந்த கண்ணோட்டத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? ஸோ நாம் போக வேண்டியது ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் காட்ஸ் கிங்டம். ஸோ தேவனுடைய ராஜ்யத்தின் கண்ணோட்டத்திலிருந்து நம்முடைய சுவிசேஷத்தை நாம் செய்ய வேண்டும். நான்காவதாக, நெவர் எவர் கிரிட்டிசைஸ் அதர்ஸ் ஃபெய்த், அதர்ஸ் பிலீஃப், அதர்ஸ் ப்ராக்டிசஸ், அதர்ஸ் டீட்டிஸ். அதாவது பிற மதங்களையோ மத சடங்குகளையோ சம்பிரதாயங்களையோ தெய்வங்களையோ ஒருபோதும் குற்றப்படுத்தி குறை சொல்லி பேசவே கூடாது. we should not. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல கூட பேசலை. இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் பாலஸ்தீன தேசத்தில், யூதேயாவில், கலிலேயாவில், சமாரியில் அநேக கிரேக்கர்கள் இருந்தாங்க, பல ரோமர்கள் இருந்தாங்க. கிரேக்கர்கள் கிரேக்க தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்தார்கள், ரோமர்கள் ரோம தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். யூதர்கள் இருந்தார்கள், கானானியர்கள் இருந்தார்கள், சீதோனியர்கள் இருந்தார்கள். ஆனால் எந்த ஒரு இடத்திலும் இயேசு கிறிஸ்து அந்த தெய்வங்களை பற்றி பேசவே கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே பட்டணத்துக்கு போகும்போது அந்த பட்டணம் முழுவதும் தெய்வங்களால் நிறைந்திருந்தது. அந்த பட்டணம் முழுவதிலும் பலிபீடங்கள் நிறைந்திருந்தது. ஆனால் எந்த பலிபீடத்தை பற்றி பவுல் பேசவே இல்லை. ஆனால் ஒரு பலிபீடத்தை பற்றி பேசினார். அறியப்படாத தெய்வத்துக்காக அவர்கள் வைத்த அந்த பலிபீடத்தை குறித்து பேசினார். ஸோ நாம் பிற மதத்தை நம்பிக்கை உள்ளவர்களோடு நாம் பேசும்போது ஒருபோதும் we should not touch their belief. அவங்களுடைய நம்பிக்கைகளை குற்றப்படுத்தி குறை சொல்லி, அவர்களுடைய தெய்வங்களை குற்றப்படுத்தி குறை சொல்லி நாம் பேசவே கூடாது. இயேசு ஒரு நாளும் அதை செய்யலை. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை செய்யலை. அவர்கள் செஞ்சதெல்லாம் கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை அவர்கள் அறிவித்தார்கள். அடுத்தது த லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக் யுவர் செல்ஃப் as a testimony of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை நீங்களே சாட்சியாக முன்னிறுத்துங்கள்.
தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். விட்னஸ் ஆஃப் மீ, எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவரை பற்றி சொல்லப்பட்டது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கர்த்தர், கிறிஸ்து, இரட்சகர். ஸோ என் வாழ்க்கையிலே இயேசு கர்த்தராக இருக்கிறார், கிறிஸ்துவாக இருக்கிறார், இரட்சகராக இருக்கிறார் என்பதற்கு என்னுடைய வாழ்வியல், என்னுடைய வாழ்வு முறை சாட்சியாக இருக்க வேண்டும். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் அவர் கர்த்தராக இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? He is the ruler of my life. கர்த்தர் என்று சொன்னால், யெகோவா என்று சொன்னால், லார்ட் என்று சொன்னால், அடானாய் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? He is the master over me. என்னுடைய எஜமான், என்னுடைய அதிகாரி, என்னை ஆளுகிறவர், எனக்குண்டான எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர், என்னை கவனிக்கிறவர், என்னை விசாரிக்கிறவர், என்னை நடத்துகிறவர். அதுதான் கர்த்தர் என்ற வார்த்தையுடைய அர்த்தம். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் அவர் எப்பொழுதும் கர்த்தராக இருக்கிறார். என்னுடைய தேவையை அவர் சந்திக்க அவர் ஒருவரே போதுமானவராக இருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு நான் இதை சொல்லட்டும். நம்ம ரெகுலராக நம்ம டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இப்போ கடன் வாங்குவது என்பது நமக்கு வாழ்க்கையில் இன்றைக்கு எல்லாருக்குமே தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இப்போ நான் எனக்கு ஒரு பணத்தேவை நிமித்தமாக ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு நபரிடத்தில் நான் சென்று, நீங்கள் எனக்கு கடன் கொடுத்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நான் கேட்பதன் மூலமாக நான் அவருக்கு மறைமுகமாக என்ன தகவல் சொல்கிறேன் தெரியுங்களா? என்னுடைய தேவையை என்னுடைய கடவுளாகிய இயேசு கிறிஸ்து, என்னுடைய கர்த்தர் சந்திக்க திராணியற்றவராய் போய்விட்டார். என்னை ஆசீர்வதிக்க திராணியற்றவராய் போய்விட்டார். என்னை ஐஸ்வர்யவானாக்க திராணியற்றவராய் போய்விட்டார். ஆகையினாலே என்னுடைய தேவையை சந்திப்பதற்கு என்னிடத்தில் போதுமான பணம் இல்லை. ஆகவே நீ எனக்கு பணம் கொடுத்து உதவு, கடனாக கொடு என்று நாம் அவனிடத்தில் போய் நிற்கிறோம். அப்போ இன்டைரக்டாக நம்ம என்ன அக்னாலேஜ் பண்ணுறோம், ஒத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன் கடவுள் உன்னை ஐஸ்வர்யனாக வச்சுருக்கார், உன் கடவுள் உனக்கு பணத்தை கொடுத்து வச்சுருக்கார், உன் கடவுள் உன்னுடைய வேலையை ஆசீர்வதித்து வச்சுருக்கார், உன் கடவுள் உன்னுடைய தொழிலை ஆசீர்வதித்து வச்சுருக்கிறார். அதனால் என் கடவுள் செய்ய முடியாததை உன் கடவுள் உனக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு, அதனால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அவங்ககிட்ட நிற்கிறோம். ஸோ அப்போ இன்டைரக்டாக நம்ம டெஸ்ட்ராய் அவர் டெஸ்டிமோனி இல்லையா, நம்முடைய சாட்சியை நாமே கெடுத்து போடுறோம். நம்மை அறியாமல் இது நடக்கிறது, நம்மை அறியாமல் நடக்கிறது. ஆனால் இது இயல்பாக இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக மாறிவிட்டது. அப்போ நான் இயேசுவுக்கு சாட்சி அப்படின்னு சொன்னால், அவர் எனக்கு கர்த்தராக இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சி. அடுத்து அவர் எனக்கு கிறிஸ்துவாக இருக்கிறார் என்பதற்கு சாட்சி. கிறிஸ்து என்றால் அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார்? ஏசாயா 61ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அவர் எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 61ஆம் அதிகாரம். ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு. ஸோ நான் சிறுமைப்பட்டவனாக இருந்தபோது எனக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். இருதயம் நொறுங்கொண்டவர்களுக்கு காயம் கட்டுதல், நான் இருதயம் நொறுங்கொண்டவனாக இருந்தபோது என் காயத்தை கட்டுவதற்காக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். நான் சிறுமைப்பட்டவனாக இருந்தபோது என்னை விடுதலையாக்குவதற்காக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். நான் கட்டுண்டவனாக இருந்தபோது என்னை கட்டவிழ்த்து விடுவதற்காக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அனுக்கிரக வருஷத்தையும் ஸோ என்னுடைய வாழ்விலே நீதியை சரி கட்டுவதற்காக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். எனக்கு துயரப்பட்ட எனக்கு ஆறுதல் உண்டாவதற்காக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். இப்போ இந்த மாதிரியெல்லாம் என் வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்காக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார், அதற்காக ஏற்படுத்தப்பட்டார், அதற்காக பிரித்தெடுக்கப்பட்டார், அதற்காக அவர் நியமிக்கப்பட்டார் என்றால், அப்போ என் வாழ்க்கையில் இதெல்லாம் வந்திருக்கு தானே. அப்போ வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், அப்போ நான் சமாதானம் உள்ளவன். இந்த உலகத்திலேயே, இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனை விட
ரொம்ப சந்தோஷமான ஆள் யாருன்னா என்ன தான் சொல்லணும். ரொம்ப சமாதானமுள்ள ஆள் யாருன்னு சொன்னால் என்ன தான் சொல்லணும். என்ன அதிக நம்பிக்கை உள்ள நபராக ஒருத்தர் சொல்லணும்னு சொன்னால் என்ன தான் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரையும் தான் சொல்லணும். பிகாஸ் கிரைஸ்ட், கிறிஸ்துவினாலே இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. இதற்காக தான் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார், இதற்காக தான் அவர் நியமிக்கப்பட்டார். அப்போ இதெல்லாம் அவர் செஞ்சிருக்காருன்னு சொன்னால் அப்போ எங்கிட்ட அதெல்லாம் இருக்கணும் தானே. ஆனால் நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவங்க எப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறோம்? இதெல்லாம் இல்லாதவங்களாக தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, கவலை, பிரச்சனை, போராட்டம், குறைவு, பற்றாக்குறை, வியாதி, பலவீனம், சஞ்சலம், வருத்தம், வேதனை, குழப்பம், இதெல்லாம் உள்ளவர்களாகத்தான் கிறிஸ்தவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்களே தவிர கிறிஸ்தவர்கள் சமாதானம் உள்ளவர்கள், சமாதானத்தை உடையவர்கள், சந்தோஷம் உடையவர்கள், நிம்மதி உடையவர்கள், நம்பிக்கை உடையவர்கள், தைரியம் உள்ளவர்கள் அப்படிங்கிற அடையாளமே இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இல்லையே. அப்போ கர்த்தர் என்பதற்கு நான் தான் சாட்சி, அவர் கிறிஸ்து என்பதற்கு நான் தான் சாட்சி. அடுத்ததாக அவர் யாருன்னு சொல்லுது? இரட்சகர் பிறந்திருக்கிறார், சேவியர். அவர் என்னை ரட்சித்து விட்டார், என்னை காப்பாற்றிட்டார், நரகத்திலிருந்து காப்பாற்றிட்டார், மரண ஆக்கினையிலிருந்து காப்பாற்றிட்டார், சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து என்னை காப்பாற்றிட்டார், ஆபத்திலிருந்து காப்பாற்றிட்டார். அப்போ ரட்சிக்கப்பட்டவன் நான், விடுதலையாக்கப்பட்டவன் நான். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நான் யாராக இருக்கணும்? சாட்சியாக இருக்கணும். அப்போ சுவிசேஷத்தை வெறும் பேப்பர் கொடுத்து சொல்கிறத விட, மைக்கு பிடிச்சி பேசி சொல்கிறத விட என்னுடைய வாழ்க்கை பேசுவது தான் மிக சிறந்தது. இன்றைக்கி அநேக நேரத்தில் வாழ்க்கை பேசுவதே இல்லை, வாழ்க்கை தப்பாக பேசிகிட்டு இருக்குது. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை அசிங்கப்படுத்திட்டு இருக்குது, கிறிஸ்துவை வெட்கப்படுத்திக்கிட்டு இருக்குது. கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக கிறிஸ்து தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவாகத்தான் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை இருக்குது. கிறிஸ்தவ சாட்சிங்கிறது என் வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும், கிறிஸ்து அறியப்பட வேண்டும். என்னை சுற்றிலும் இருக்கிற மற்றவங்க சொல்லணும், என் சொந்தக்காரங்க சொல்லணும், என்னுடைய நண்பர்கள் சொல்லணும், என் கூட வேலை செய்கிறவங்க சொல்லணும், என்னுடைய உறவுக்காரங்க சொல்லணும், நீ ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். அவங்க சொல்லணும், உன் தெய்வத்தை பற்றி என்கிட்ட சொல்லு, உன் தெய்வத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் விவரித்து காட்டுன்னு சொல்லி அவங்க பேசணும். ஆனால் நம்ம போய் சொல்ல போனால் ஓடினான்ல, வேணாம் அதெல்லாம் என்கிட்ட பேச தேவை கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறாங்க. யாரும் நம்மளை கூப்பிட்டு ஆமாம் எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லி யாரும் சொல்கிறாங்க? இப்போ நம்ம சாட்சி இல்லாமல் போயிட்டவங்க அதை காட்டும். அப்போ எதிர்ப்புகளின் நடுவில் நம்முடைய ஊழியத்தை நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்? அவங்க ஜெபம் பண்ணுங்க, உபத்திரவத்தை பாக்கியம் என்று கருதுங்க, உபத்திரவப்படுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உபத்திரவத்தின் மத்தியில் நம்மை தடுக்கிறவர்கள் மறுக்கிறவர்களை விட்டு விலகி உங்களுக்கு மற்ற இடங்களுக்கு போங்க. எப்படி சுவிசேஷத்தை நாம் பகிர்ந்து கொள்வது? இயேசு கிறிஸ்துவும் பவுலும் பயன்படுத்தின வழிமுறைகளை பயன்படுத்துங்க. குறிப்பாக மேக் டிசைபிள்ஸ், சீஷர்களை உருவாக்குங்கள். அடுத்தது ஸ்டார்ட் வித் பீப்புள்ஸ் நீட், மக்களுடைய தேவைகளிலிருந்து ஆரம்பித்து தேவன் அந்த தேவையை எப்படி நிறைவாக்குகிறார், பூர்த்தி செய்கிறார், சந்திக்கிறார் என்பதோடு உங்களுடைய சுவிசேஷம் இருக்க வேண்டும். அடுத்தது கம் அவுட் ஆஃப் ரிலீஜியஸ் கான்டெக்ஸ்ட் அண்ட் கோ வித் அ கிங்டம் ஆஃப் காட் கான்டெக்ஸ்ட். அதாவது மதம் சார்ந்த பின்னணியை விட்டு விலகி தேவனுடைய ராஜ்யம் என்ற பின்னணியிலிருந்து நீங்கள் சுவிசேஷத்தை கொண்டு செல்லுங்கள். அடுத்தது நெவர் எவர் கிரிட்டிசைஸ் அதர்ஸ் பிலீஃப் அண்ட் டீட்டீஸ். மற்றவர்களுடைய தெய்வங்களையோ நம்பிக்கைகளையோ ஒருபோதும் குறை சொல்லி குற்றப்படுத்தி பேசவே கூடாது. அடுத்தது மேக் யுவர் செல்ஃப் ஆஸ் அ டெஸ்டிமோனி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்கு நீங்களே சாட்சியாக அங்கே நில்லுங்கள். இப்படி நம்ம சுவிசேஷத்தை கொண்டு சென்றால் நிச்சயமாக வருங்காலத்தில் நம் இந்திய தேசத்தின் மக்கள் கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம்.